புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது, யார் இதை ஓதிவிட்டு தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடம் கரமேந்தினால் அல்லாஹ்வுடைய வெறும் கையாக அனுப்பவே மாட்டாண்டார். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று யார் தஹஜ்ஜத்திலே எழும்பி 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவரை வெறும் கையோடு அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி என்னுடைய அடிமைகளே நீங்கள் பாவ மன்னிப்பில் ஈடுபடுகிறீர்களா என்று கேட்கிறான் என்றால் அந்த மன்னிப்பில் ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாரா? இந்த துஆவை மறுபடி சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். முதல்ல அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பிறகு லா இலாஹ